hello, this is Ft.Suresh here from Machu Tattoos studio. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா எப்படி லாங் லாஸ்டிங்கா உங்களோட டாட்டூ வந்து டார்க்காவே இருக்கணும் அதுக்கு நீங்க என்னலாம் பண்ணணும் அப்படிங்கற ரீசனை நம்ம இப்ப பார்க்க போறோம். So fact number 1, நீங்க சூஸ் பண்ற டிசைன், choose the best design. Depends on your skin type. உங்களோட skin type-க்கு ஏத்த மாதிரி ஒரு டிசைனை நீங்க சூஸ் பண்ணணும். எல்லா டிசைனும் எல்லா skin type-க்கும் சூட்டபிளா இருக்காது. For example, நீங்களும் ஒரு டாட்டூ போடுறீங்க, உங்க ஃப்ரெண்டும் ஒரு டாட்டூ போடுறாங்க, ரெண்டு பேருமே ஓம் கான்செப்ட்ல போடுறீங்க. நீங்க போடுற ஓம் வந்து லைன் ஒர்க்கா இருக்கு, உங்க ஃப்ரெண்ட் போடுற ஓம் வந்து சாலிட் ஒர்க்கா இருக்கு வித் ஃபில்லிங் black கலரோட. ஸோ ஆஃப்டர் ஹீலிங் பார்க்கும்போது உங்களோட ஃப்ரெண்டோட டாட்டூ வந்து எப்பவுமே கொஞ்சம் டார்க்கராக இருக்கும், உங்களோட டாட்டூ வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒயிட் பேப்பரில் ஒரு பென் வச்சு ஒரு சிங்கிள் லைன் வரைகிறோம், அதுவே ஒரு மார்க்கரை வச்சு ஒரு சிங்கிள் லைன் வரைகிறோம். ஸோ நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதோட டார்க்னஸோட வேரியேஷன்ஸ். ஸோ மார்க்கரில் வரைஞ்சது டார்க்காக இருக்கும் கம்பேர் டு பெனில் வரைஞ்சதோட. ஸோ இதே சேம் கான்செப்ட் தான் ஸ்கின்னுக்கும் அப்ளை ஆகும். உங்களோட ஸ்கின்ல போட்டிருக்க டாட்டூ வந்து லைன் ஓம், உங்களோட ஃப்ரெண்டோட ஸ்கின்ல போட்டிருக்கிறது வந்து சாலிட் ஓம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் டார்க்னஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருந்தாலும் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் காம்ப்ளெக்ஷன். உங்களோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் பிரைட்டாக ஒயிட்டாக ஃபேர் ஸ்கின் டோனாக இருக்காங்க, உங்களோட ஸ்கின் டோன் வந்து இண்டியன்ஸ் கலர் ஸ்கின் டோனாக வீட்டிஷ் கலரில் இருக்குது. அதே சேம் ரீசன் தான், அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் ஒயிட் பேப்பருக்கு பதிலாக ஒரு ஸ்கின் கலர் பேப்பரோ இல்லை ஒரு லைட் ப்ரௌன் கலர் பேப்பரோ எடுத்துகிட்டு அதில் பிளாக் கலர் பென்னை வச்சு ஒரு சிங்கிள் லைன் வரைஞ்சாலும், ஒரு மார்க்கரை வச்சு ஒரு சிங்கிள் லைன் வரைஞ்சாலும், அந்த டார்க் ஸ்கின் டோன் பேப்பரில் வந்துட்டு உங்களோடது எவ்வளோ விசிபிலிட்டியாக இருக்குது, பெனில் வரைஞ்சது விசிபிலிட்டியாக இருக்கா இல்லை மார்க்கரில் வரைஞ்சது விசிபிலிட்டியாக இருக்கா, அதே தான் உங்களோட ஸ்கின்லேயும் இப்போ அப்ளை ஆகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் ஒரு டாட்டூவோட டிசைனை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கின் டைப் என்னங்கிறத அப்சர்வ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் டோன் கலருக்கு வந்து எந்த மாதிரியான டாட்டூ வந்து லாங் லாஸ்டிங்காக டார்க்கராக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே திங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் டிசைனை சூஸ் பண்ணணும். ஃபேக்ட் நம்பர் 2, ஆர்டிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து ஆர்டிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்கள் லைன் டாட்டூவாக போட்டாலும் சரி, டார்க்கர் டாட்டூவாக சாலிட் ஃபில்லிங்காக போட்டாலும் சரி, ஆர்டிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவு நீடில் டெப்த் உள்ளே போகிறாங்க அதை பொறுத்து தான் உங்களோட டார்க்னஸும் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இஃப் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா, ஸோ உங்களோட டாட்டூவை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அவங்கக்கிட்ட ஒரு சஜஷன் கேட்கலாம், உங்களோட ஸ்கின் டைப்புக்கு எந்த மாதிரியான டிசைன் சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக டார்க்கராக இருக்கும் அப்படிங்கிற சஜஷனை அவங்க கிட்ட கேளுங்க. ஆப்வியஸ்லி அவங்க சைடில் இருந்து அவங்க பெஸ்ட் சஜஷனை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபைனல் டெசிஷன் நீங்கள் எடுத்தாலும் அவங்களோட சஜஷனை வந்து நீங்கள் ஒன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டார்க் ஃபில்லிங்காகவும் வேணும், அதே நேரத்தில் லைன் ஒர்க்காகவும் இருக்கணும், டீட்டெயிலிங்காகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரியாரிட்டியை ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட சொல்லி அவங்க கிட்ட இருந்து சஜஷன் வாங்கி ஃபைனலாக ஒரு டிசைனை சூஸ் பண்ணுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் பெஸ்ட்டான டாட்டூ ஸ்டுடியோ சூஸ் பண்ணணும். அப்போ தான் ஆர்டிஸ்ட்டும் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களோட சஜஷனையும் அவங்களால பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஃபேக்ட் நம்பர் 3, கிவ் த நெகட்டிவ் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் எந்த டாட்டூவாக இருக்கட்டும், ஒரு சாலிட் டாட்டூவாகவும் இருக்கட்டும், லைன் டாட்டூவாகவும் இருக்கட்டும், டீட்டெயிலிங் டாட்டூவாகவும் இருக்கட்டும், நமக்கு நெகட்டிவ் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அளவு நெகட்டிவ் ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட டாட்டூவில் வந்து ஒரு ரியலிஸ்டிக் எஃபெக்டோ நீங்கள் நினைக்கிற அவுட்புட் வரும். நெகட்டிவ் ஸ்பேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஸ்கின் கலர் கொஞ்சம் கேப்பில் தெரியணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தா, ஒரு மியூசிக் ப்ளே ஆகுது, அந்த மியூசிக் வந்து ஹை பீட்டில் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க, இன் பிட்வீனில் கொஞ்சம் காம்பினேஷனாக ஒரு மெலோடியும் ஒரு சைலன்ஸும் இருந்தால் மட்டும்தான் அந்த ஹை பீட் சாங்கோட ஒரு பியூட்டியே வந்து நமக்கு தெரியும். ஃபுல்லாக ஹை பீட்டில் இருந்துச்சுன்னா யாருனாலையும் அதை ரசிக்க முடியாது. அதே தான் இங்கேயும் ஒரு ரியாலிஸ்டிக் போர்ட்ரேட்டோ இல்லை ஒரு ரியாலிஸ்டிக் டாட்டூவோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்பிட்வீன், இதுவே சாலிடாகவும் எடுத்துக்கோங்க, சாலிட் ஓமும் எடுத்துக்கிட்டாலுமே இன்பிட்வீன் அந்த நெகட்டிவ் ஸ்பேஸில் உங்களோட ஸ்கின் கலர் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டாட்டூவோட பியூட்டி வந்து எல்லாத்துக்கும் வெளியே தெரியும். ஸோ அதனால நீங்கள் வந்து ஒரு டிசைனை சூஸ் பண்ணிட்டாலும், ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு அது நல்லா இருக்குன்னு சொன்னாலும், அந்த டிசைனை பற்றி நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் ஸ்பேஸ் ஆர்டிஸ்ட் விடுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதுதான் ரீசன். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சினாரியோ, லாங் லாஸ்டிங்காக உங்களோட டாட்டூ வந்து டார்க்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ மெயின் திங், பெஸ்ட் டிசைனை சூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட் டாட்டூ ஸ்டுடியோ சூஸ் பண்ணுங்கள், ஆர்டிஸ்டோட சஜஷனை கேட்டுக்கோங்க. டோன்ட் டை நியூட்.